சீர்காழிங்கிற ஊர்ல சாரதா பிரசாத்ங்கிற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ரமேஷ், சுரேஷ். பெரிய பையன் ரமேஷ் பட்டணத்துக்கு போய் படிச்சு அங்கேயே உத்தியோகம் பார்த்து அனாமிகாங்கிற ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 2வது பையன் சுரேஷ் ஊர்லயே விவசாயம் பண்ணிக்கிட்டு அவனேங்கிற கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அனாமிகா ரமேஷுக்கு குழந்தைங்க ஹரிஷ், நவ்யா இருந்தாங்க. சாரதாக்கு ஆரம்பத்துல இருந்து கிராமத்து சம்பிரதாயம் தான் ரொம்பவே பிடிக்கும். பட்டணத்து பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால சின்ன மருமக அவனிய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய மருமக அனாமிகான்னா ஏதோ தெரியாத வெறுப்பு இருக்கும். ஒரு நாள் காலை வேளையில சாரதா ஹால்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவனி வந்து சாரதாவோட கால்ல விழுந்தா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா? தேர்க்க சொமங்கலியா இருமா. இப்படி காலங்காத்தாலே எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு வரும்போது சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவிய வந்த மாதிரி இருக்கு. நான் பண்ண அதிர்ஷ்டம், எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. இதனால என்ன இருக்கு அத்தை, நம்ம கிராமத்து பண்பாடே வேறையாச்சே. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம ரத்தத்திலே இருக்கே. அது என்னமோ உண்மைதான். அந்த பட்டணத்து மருமக அனாமிகாவை பாரு, இன்னும் எந்திரிச்சதோ இல்லையோ. சூரியன் நடு நெத்திக்கு வந்தாலும் எந்திரிக்க மாட்டா. அப்போ அனாமிகா ஹாலுக்கு வந்தா. கையில ஹேண்ட்பேக், ஒரு லேப்டாப் பேக் எடுத்துக்கிட்டு வந்து நின்னா. குட் மார்னிங் அத்தை. மாமா எந்திரிச்சிட்டாரா? அவருக்கு பிபி டேப்லெட் போடுறதுக்கான டைம் ஆயிடுச்சே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன காலையிலேயே இவ்ளோ பரபரப்பா கிளம்பிட்ட? வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனாலதான் சீக்கிரமா போறேன். சமயக்காரி லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பசங்க 2 பேரையும் ஸ்கூல் பஸ்ல ஏத்திட்டு நான் கிளம்புறேன். பாத்தியாம்மா, பட்டணத்து படிப்பு ஜோலி இதுதான். வீடு சாப்பாடு எதையும் கண்டுக்க மாட்டாங்க. எப்ப பாரு ஆபீஸ் மீட்டிங்னு இப்படியே சுத்துவாங்க. பொம்பளை புள்ளனா சமையல் அறையில சமைக்கணும். இப்படி கம்ப்யூட்டரை தூக்கிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் அலைவாங்களா? ஆமா அத்தை, இதுவே எங்க ஊர்ல மருமகனா காலையில எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கலர் போடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. இந்த பட்டணத்துக்காரங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? இவங்களுக்கு எல்லாம் மிஷின் தானே. அத்தை, நான் வேலைக்கு போனாலும் வீட்டு பொறுப்பை தட்டி கழிச்சதே கிடையாது இல்லையா? ராத்திரி எல்லாருக்கும் நான் தானே சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். குக்கர்ல 4 வெங்காயத்தை போட்டு தக்காளிய போட்டு விசில் போட்டா சமையல் ஆயிடுமா? அவனிய பாரு, ஊறுகாவ கூட வீட்ல தான் போடுவா. அந்த கைருசி உனக்கு எங்க தெரிய போகுது? சரி சரி, உனக்கு நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, கிளம்பு. எல்லாம் எத்தால எழுத்து. இந்த வயசுல கூட நானே சமைச்சு சாப்பிடணும். அதுக்குள்ள பிரசாத் அங்க வந்தாரு. என்ன சாரதா, காலையில ஆரம்பிச்சிட்டியா? அனாமிகா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்ப பொருளாதார நிலைமை எப்படி மாறிச்சு பார்த்தல்ல? அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதாலதான் நம்ம இவ்வளவு தாராளமா வாழறோம். பணம் இருந்தா போதுமாங்க, பண்பு இருக்கணும், பழக்க வழக்கம் இருக்கணும். அவனிய பாருங்க, பண்போட இருக்கா. என் கால்ல விழுந்து சேவை செய்யறா. இந்த அனாமிகா என்னைக்காவது அப்படி பண்ணிருப்பாளா? மாமா, நான் கிளம்புறேன், குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணீரோட அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போனா. சாரதா, நீ பண்றது உண்மையிலேயே தப்பு. மனுஷங்களோட வெளிப்புறத்தை பார்க்காம அவங்களோட மனசை பார்த்து பழகணும். எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய பாருங்க. என் சின்ன மருமக தான் தங்கம். அப்படி இருக்கும்போது சாயந்தர வேளையில அவனியும் சாரதாவும் வீட்ல இருந்தாங்க. அம்மா அவனி, அந்த அனாமிகாவை இன்னும் காணா. இடுப்பு ரொம்ப வலிக்குது. அந்த எண்ணெய கொண்டு வந்து இடுப்புல தேய்க்கிறியா? ஐயோ, இப்ப என்ன தேய்க்கணுமா? சீரியலுக்கு டைம் ஆகுது அத்தை. என்னம்மா? ஒன்னும் இல்ல அத்தை, இதோ கொண்டு வரேன். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா துணி துவச்சி வீட்டை பெருக்கி தொடச்சேன் இல்லையா? ஐயா, ஆமா இல்ல, நீ எவ்வளோ கஷ்டப்படுற. இந்த அனாமிகா பத்தியா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேம்மா. அப்பாடா, தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவ ரூமுக்கு போய் போனை நோண்டிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ரமேஷ், சுரேஷ் 2 பேரும் வந்தாங்க. அம்மா, காஃபி கிடைக்குமா? அவனுக்கு தலைவலியாம்பா, பாவம் காலையில இருந்து வேலை பார்த்தால. நீங்க போய் போட்டுக்கோங்க. தினம் இதானா? அவ போன்ல உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னவோ கஷ்டப்படுறாங்கற. வாய் மூடு. என் மருமகளை பத்தி தப்பா பேசுன சும்மா இருக்க மாட்டேன். அப்போ அனாமிகா ஆபீஸ்ல இருந்து வந்தா. கையில பழம், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. அத்தை, மாமா, இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் இனிமே அந்த ஆபீஸ் மேனேஜர். ரொம்ப சந்தோஷம்மா.
உண்மையிலேயே பெருமையா இருக்கு. ப்ரமோஷன் வந்தா வீட்ல எல்லாம் தானா நடக்குமா? பொம்பளை புள்ளைக்கு இதெல்லாம் எதுக்கு? நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு ஒரு சோறு போடுறதுக்கு இல்ல. அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அவ எவ்ளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். அவளை நீ பாராட்டலனா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாத. பரவாயில்ல ரமேஷ், அத்தை அந்த காலத்து ஆள் இல்லையா, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அனாமிகா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தா. அவனே ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டு, அக்கா ப்ரமோஷன்னா சம்பளம் கூட அதிகமா கொடுப்பாங்கல்ல, என்னோட புருஷனுக்கு புது பைக் வாங்கி தரலாம்ல, பழசு ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. கண்டிப்பா அவனே, சுரேஷுக்கு பைக் வேணும்ல, கண்டிப்பா வாங்கி தரேன். பாத்தியா அகங்காரத்தை பாத்தியா, பணம் இருக்குன்னு வாங்கி தரேன்னு உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச சாரதா வெளியில மட்டும் நீ எதுக்குமா வாங்கி தர, அவனே வாங்கிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாரதாக்கு பயங்கரமான நெஞ்சு வலி வந்துருச்சு. வீட்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல. ரமேஷ், சுரேஷ், பிரசாத் ஊர்ல நடக்க போற புனித யாத்திரைக்கு பொருள் வாங்க வந்தாங்க. வீட்ல சாரதா, அனாமிகா, அவனி மட்டும்தான் இருந்தாங்க. ஐயோ வலிக்குதே, நெஞ்சு ரொம்ப வலிக்குதே. அம்மா அவனி எங்கம்மா இருக்க? அந்த நேரத்துல அவனி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. சாரதா குரல் கேட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா. ஆனா சோம்பேறித்தனமா மறுபடியும் போர்வையை போத்திட்டு தூங்குனா. அப்ப அவ மனசுக்குள்ள, இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல, ராத்திரியில நொயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இப்ப போய் கேட்டா தாகமா இருக்கு தண்ணி குடுன்னு சொல்லும், யாராவது பாத்துக்கிட்டோம், எனக்கு தூக்கம் வருது. அப்போ சாரதா வலி பொறுக்காம கட்டிலேயே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, அவனே யாராவது வாங்கல, உயிர் போயிடும் போல இருக்கே. அப்போ அனாமிகா அவளோட ரூம்ல லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சாரதாவோட முனங்கல் சத்தம் கேட்டுட்டு வேகமா வெளியில வந்து பார்த்தா. அத்தை, என்னாச்சு அத்தை? நெஞ்சு வலிக்குதுமா, மூச்சு விட முடியலம்மா. அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே போனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணினா. அத்தை பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, இப்பவே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வேகமா போய் அவனியோட கதவை தட்டினா. அவனி சீக்கிரமா எந்திரி, அத்தைக்கு சீரியஸா இருக்கு. அத கேட்டதோ அவனி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுக்கா, ஏதாவது அசிடிட்டியா இருக்கும், சோடா குடிச்சா குறைஞ்சிரும், ஒரு சோடா உடைச்சு கொடு. அவனி வெளியில வா ஃபர்ஸ்ட், இது ஒண்ணு அசிடிட்டி இல்ல, அவங்களுக்கு பயங்கரமா வேர்க்குது, ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன், அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனோம், வந்து ஹெல்ப் பண்ணு. என்னது, இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் யார் முழிச்சிட்டு இருக்கிறது? எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. பிளட்ட கிட்ட பாத்துட்டேன்னா அவ்வளவுதான், நீயே கூட்டிட்டு போ, நான் வீட்ல இருந்து குழந்தைங்கள பாத்துக்கிறேன். அத்தைக்கு உயிர் போற மாதிரி இருக்கு, இப்ப போய் சாக்கு சொல்லிட்டு இருக்க? சீ, உன்கிட்ட பேசுற நேரம் எனக்கு இல்ல. அனாமிகா மட்டும் கஷ்டப்பட்டு சாரதாவை கார்ல கூட்டிட்டு போனா. டிரைவர் இல்லாததுனால அவளே டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தா. சாரதாவை பின் சீட்ல படுக்க வச்சிருந்தா. அத்தை தைரியமா இருங்க, 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதத்த, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரதா கார் கண்ணாடி வழியா அவனி வராளான்னு பார்த்தாங்க. அவனி வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. அவ அப்பாடா போயிட்டாங்க, நிம்மதியா போய் தூங்கலான்னு ஜாலியா வீட்டுக்குள்ளார போனா. அத பாத்துட்டு கவலைப்பட்டாங்க சாரதா. சாரதா கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. பட்டணத்துல உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ல சாரதாவை சேர்த்தாங்க. அனாமிகா சாரதாவை எமர்ஜென்சி வார்டுல கொண்டு போய் சேர்த்தா. டாக்டர்ஸ் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. நல்ல டைமுக்கு கொண்டு வந்தீங்க மேடம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிருந்ததுன்னா ஹார்ட் ஸ்ட்ரோக் சிவியர் ஆயிருக்கும், உயிரே போயிருக்கும். அவங்க இப்ப ஸ்டேபிளா இருக்காங்க, ஆனா அப்சர்வேஷன்ல இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர், செலவை பத்தி கவலைப்படாதீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகேங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போய் பூர்த்தி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேகமா போய் பணத்தை கட்டிட்டு மருந்து வாங்கிக்கிட்டு ராத்திரி முழுக்க சாரதா பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா. சாரதா கண்ணை திறந்து பார்த்தாங்க. பக்கத்துல அனாமிகா அவங்களோட கையை புடிச்சிட்டு முழிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா. அனாமிகா அப்படின்னு சாரதா அனாமிகாவை கூப்பிட்டதும் அனாமிகா உடனே எழுந்திருச்சு. அத்த முழிப்பு வந்துருச்சா? இப்ப எப்படி இருக்கு? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? தண்ணி எதுவும் வேணுமா? அனாமிகா, என் உயிரை காப்பாத்திட்டமா. உன்ன நான் என்னென்னவோ சொன்னேன், பட்டணத்து பொண்ணு, திமிரு அதிகம், வேலை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீதான் கடைசி நேரத்துல என் உயிரை காப்பாத்திருக்க. அத்த, அத பத்தியெல்லாம் இப்ப ஏன் பேசுறீங்க? நீங்க என்னோட அம்மா மாதிரி, உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை, இதுல என்ன இருக்கு? இல்ல அனாமிகா, நான் அவசரப்பட்டுட்டேம்மா. அவனே கிராமத்து பொண்ணு, கள்ளங்கப்படம் இல்லாதது, என் மேல அன்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ராத்திரி தான் அவளோட சுய ரூபம் தெரிஞ்சது. உயிர் போற நிலைமையில
அவ ரூமை விட்டு வெளியிலயே வரலையே. வெறுப்ப வேற காட்டினா. உனக்கு அவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு என் உயிரை காப்பாத்த வந்த உன்னோட இந்த செயல் தான் எனக்கு இப்போ புத்தி வரவழைச்சிருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு புரியுது. அப்போ பிரசாத், ரமேஷ், சுரேஷ் விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வந்தாங்க. கூடவே அவனியும் வந்தா. சாரதா, இப்ப எப்படிமா இருக்கு? இப்படி ஆயிடுச்சேம்மா. வீட்டுக்கு வந்ததும் அவனி சொல்லிதான் தெரிஞ்சது. சாரதா கோபமா அவனிய பார்த்து, அவனி சொன்னால என்ன சொன்னா? அத்தைக்கு ராத்திரி உடம்புக்கு முடியல, அனாமிகா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கான்னு சொன்னாலா? இல்லன்னா என் தூக்கத்தை இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொன்னாலா? அது வந்து அத்தை, நிஜமாவே எனக்கு பயம் ஆயிடுச்சு அத்தை. அதுக்குதான். வாய மூடுடி. ராத்திரி நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது என் தூக்கத்தை கெடுக்காதீங்க. என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கிராமத்து மருமகன் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுன. அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துட்டேன். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு அவளை என்னென்னமோ சொல்லிட்டேன். உண்மையான தங்கத்தை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கல்ல போய் வைரக்கல்ல நினைச்சிட்டேன். அம்மா, என்ன நடந்தது? அவனி என்ன பண்ணா? என்ன பண்ணாலா? எனக்கு நெஞ்சு வலின்னு கத்தன. தண்ணி கூட குடுக்கலடா. அனாமிகா இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஐஸ் மாதிரி ஆயிருப்பேன்டா. இறந்து போயிருப்பேன். அனாமிகா தான் என்னை காப்பாத்திருக்கா. ராத்திரி முழுக்க என் கூடவே கண்ணீர் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா. அவனி, நீ இவ்ளோ சுயநலக்காரியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஏதோ அசிடிட்டின்னு நினைச்சேன். போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. எனக்கு கிராமத்து மருமகளும் வேண்டாம், பட்டணத்து மருமகளும் வேண்டாம். எனக்கு அன்பை கொடுக்கற பொண்ணு தான் வேணும். அந்த பொண்ணு அனாமிகா தான். அனாமிகா, என்னை மன்னிச்சிருமா. இவ்வளோ நாள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ பட்டணத்துல வளர்ந்தாலும் பண்புள்ள பொண்ணு தான். சம்சாரங்கிறது இடத்த வச்சு வராது, மனசை வச்சுதான் வரும், அன்பை வச்சுதான் வரும். அதை நிரூபிச்சுட்ட. அத்த, என்ன மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நீங்க பெரியவங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். அவனே சின்ன பொண்ணு தானே, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நம்மளாம் ஒரே குடும்பம் இல்லையா? பாத்தியா சாரதா, உன்னை அவ காப்பாத்தினது மட்டும் இல்ல, அவனையையும் காப்பாத்திருக்காம்மா. அவ குணத்தை பாத்தியா? ஆமாங்க, எனக்கு அது இப்பதான் புரியுது. அக்கா, என்ன மன்னிச்சுடு. அத்தை எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். உன் நல்ல எண்ணத்துக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேங்க்கா. அக்கா தங்கச்சிக்கு மத்தியில இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலேயாவது அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கோ. இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்ல எந்த பாகுபாடும் இருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருங்கம்மா. ஆனா அனாமிகா மேல எனக்கு ஒரு புடி அன்பு அதிகம்தாம்மா. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. சாரதா முழுவதுமா குணமானாங்க. அனாமிகா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. அனாமிகா, டிஃபன் சாப்பிட்டியாமா? டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கவா? நான் டிஃபன் சாப்பிட்டேன் அத்தை. பாக்ஸ் எல்லாம் அவனே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு. உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செய்யறேன். அத்தை, நானும் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா, 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். இதுதான் வேணும்னு நினைச்சேன். இப்படி சாரதாக்கு மனுஷங்கள்ல இருக்க நல்ல குணம், மனிதாபிமானம் இது முக்கியம்னு புரிஞ்சுது. அனாமிகா ஆபீஸ்ல பிஸியா இருக்கும்போது வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த குடும்பத்துல இப்போ எந்த சச்சரவும் இல்லாம, பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ராமாபுரத்துல பிரசாத், சாரதா தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள், 3 மருமகள்கள். பெரிய பையன் ரமேஷ் மனைவி அனாமிகா, 2வது பையன் சுரேஷ் மனைவி அவனி, 3வது பையன் அருணோட மனைவி அஞ்சலி. இந்த 3 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தர் தான் தான் அழகு அப்படின்னு போட்டி போடுவாங்க. வீட்டு வேலைய விட கண்ணாடி முன்னாடி தான் இவங்களுக்கு அதிக வேலை. ஒரு நாள் காலையில வீட்ல சூழ்நிலை எப்பவும் போலந்தான் இருந்துச்சு. 3 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவங்களோட முக அழக பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாரதா கோபமா ஹாலுக்கு வந்து, ஏமா அனாமிகா, அவனி, அஞ்சலி, எவ்ளோ நேரமா கண்ணாடி முன்னாடி? காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டை பெருக்கி கோலம் போடுற நேரமாச்சு. இப்படி கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூஜை எல்லாம் கூட பண்றதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் அந்த பவுடர் டப்பாவும் கையுமா இருக்கீங்க. அனாமிகா அவளோட முகத்துல பவுடர் அரைச்சுக்கிட்டு, அத்தை, ஏன் கவலைப்படுறீங்க? நான் இந்த வீட்டோட பெரிய மருமக. வெளிய இருந்து யாராவது வந்தா முதல்ல என்னதான் பாப்பாங்க.
அப்ப நான் தானே ரெடியாகி அழகா இருக்கணும். நான் நல்லா இல்லைன்னா இந்த வீட்டு கௌரவம் கெட்டு போயிடாதா? நான் நல்லா இருக்கணும்ல. அக்கா, உன்னோட ஐடியாலாம் இந்த காலத்துல ஒன்னும் வேலைக்கு ஆகாது. மாடர்ன் லுக் முன்னாடி உன் மேக்கப் எல்லாம் நிக்காது. அத பாத்தீங்கல்ல என் கண்மைய எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. இததான் உண்மையிலேயே கிளாமர்னு சொல்லுவாங்க. மீன் கண்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் கண்ணை கொஞ்சம் பாருங்க. நான் தான் சின்ன மருமக, குறும்பு காரி. என் சருமத்தை பாருங்க, குழந்தை மாதிரியே இருக்கு. என் அழகுதான் எல்லாரையும் சுண்டி இழுக்குது. என் சருமத்து முன்னாடி உங்க யாராலையும் நிக்க கூட முடியாது. சாரதா, இவங்களோட அழகு பைத்தியம் எங்களை விட்டு விடாது. நீ எவ்ளோ சொன்னாலும் வேஸ்ட். நம்ம ஊர்ல திருநாள் வருது இல்லையா? நிறைய பேர் வருவாங்க. சீக்கிரமா சமையல் ஆரம்பிக்கட்டும். வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதேதாங்க எனக்கும் பயமா இருக்கு. இவங்க கிச்சனுக்கு போறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும் போல இருக்கு. ஏமா பொண்ணுங்களா, சீக்கிரமா வந்து சமையல் ஆரம்பிங்க. நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வருவாங்க. அவங்களுக்கு உதவி பண்றதா நம்ம கடமை. முகத்துல அழகு இருந்தா மட்டும் போதாது, மனசுலயும் கொஞ்சம் கருணை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மத்தியானம் ஆச்சு. நல்ல உச்சி வெயில். அந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா முடியெல்லாம் கலைஞ்சு போய் ஒரு குச்சி எடுத்துட்டு களைப்பா அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாங்க. அவங்க பசில உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சாரதா மனசு கரைஞ்சு போச்சு. தன்னோட மருமகள்களை கூப்பிட்டு ஒரு விந்தையான பரீட்சை வைக்கணும்னு நினைச்சாங்க. மருமகளுங்களே, வெளியில ஒரு பாட்டி பசியில வந்திருக்காங்க. உங்க 3 பேர்கிட்டயும் இப்ப செஞ்ச சாப்பாடு ரெடியா இருக்குல்ல? இந்த பாட்டிக்கு யார் என்ன கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கவனிக்கிறேன். இது உங்க மனசு அழகா இருக்கான்னு சோதிக்கிற பரீட்சை அப்படின்னு சொன்னதும் முதல்ல அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா. அனாமிகாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. கிச்சன்ல இருந்த சாப்பாடுல சுட சுட சாப்பாடு, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாம் எடுத்து வச்சா. பாவம், அந்த பாட்டி வெயில்ல களைச்சு போயிருப்பாங்க. நான் கொஞ்சம் போட்டேன்னா பசி தீராது. என்னோட பங்கு கூட அவங்களுக்கே நான் கொடுத்துடுறேன். நான் பசியில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாட்டி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கிட்டு அதுல மோர் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாம் இருந்தது. இன்னொரு கையில குடிநீர் எடுத்துக்கிட்டு வந்தா. பாட்டி பசியா இருக்கா? இதோ உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். தண்ணி கூட கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுங்க, உங்க களைப்பு குறையும். அப்ப அந்த வயசான அம்மா அனாமிகாவை அப்படியே பார்த்தாங்க. அனாமிகாவே சுயமா சாப்பாட கலந்து அந்த பாட்டியம்மாக்கு ஊட்டி விட்டா. ரொம்ப திருப்தியா கவனிச்சா. அனாமிகாவோட கண்கள்ல சுயநலம் இல்லாத அன்பு தெரிஞ்சுது. அவளுக்கு அப்புறமா அவனியோட முறை வந்தது. அவனி அவளுக்காக பிரத்யேகமா வெளியில இருந்து ஆர்டர் பண்ண பிரியாணிய திறந்து பார்த்தா. நானே இத நிறைய பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன சாப்பிடுறது? இந்த ருசியோட அருமை அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? சரி, அத்தை சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடை எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வந்தா. மீதி சாப்பாட தன்னோட ரூம்ல எடுத்து வச்சுக்கிட்டா. பாட்டி, இத சாப்பிடுங்க. இது ரொம்ப விலை உயர்ந்த சாப்பாடு. சிட்டில இருந்து வரவழைச்சிருக்கேன். கீழே சிந்தாம ஜாக்கிரதையா சாப்பிடு. இதுக்கு மேல என்கிட்ட ஒன்னும் இல்ல. இப்போ அஞ்சலியோட முறை வந்துச்சு. அஞ்சலிக்கு சோம்பேறித்தனம் அதிகம். சமைக்கிறதுனா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏனோ தானோன்னு சமைச்ச ஒரு சாப்பாடு இருந்தது. ஐயோ, இந்த வெயில்ல வெளியே போணுமா? என்னோட மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடுமே. இந்த பாட்டி அம்மைக்கு என்னத்த கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஞ்சலி உள்ள போய் சமைச்ச சாப்பாட சரியா கூட கலக்காம பாதி வெந்தும் வேகாத சாம்பார் எடுத்துட்டு அதையும் பாதி ஊத்தி, பாட்டியம்மா இந்தா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, சாப்பிட்டா சாப்பிடல, எந்திரிச்சு போ, என் நேரத்தை ஒன்னும் வீணாக்காத, எனக்கு மேக்கப் போடுற நேரம் வந்துருச்சு. இப்படி 3 பேரும் போட்ட சாப்பாட அந்த வயசான அம்மா திருப்தியா சாப்பிட்டாங்க. திடீர்னு அந்த வீட்டு முன்னாடி நிலைமை மாறிடுச்சு. வானத்திலிருந்து ஒரு விந்தையான ஒளி வந்துச்சு. அந்த வயசான அம்மா திடீர்னு மாயமாயிட்டாங்க. அந்த ஒளியில கிரீடம் போட்ட ஒரு அழகான வனதேவதை பிரத்யட்சையானாங்க. 3 மருமகள்களும் மாமியாரும் மாமனாரும் ஆச்சரியமா நின்னுட்டு இருந்தாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, நான் உங்க மனதை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன். உங்க 3 பேரோட செயல்களையும் நான் கவனிச்சேன். அனாமிகா வனதேவதைய வணங்கிட்டு நின்னா. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க இப்படி வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அனாமிகா, உன்னோட பக்தி, சுயநலமில்லாத உன் மனசு, இத பார்த்து நான் வியந்து போனேன். நீ உன்னோட பசிய கூட பொருட்படுத்தாம அந்த அம்மாவின் பசிய போக்குன. அதனால நான் உனக்கு இந்த தங்க மேக்கப் பாக்ஸ பரிசா வழங்குறேன். இத நீ
ஒரே ஒரு முறை உபயோகப்படுத்தினா அதுவே உன்னோட நிரந்தர அழகா என்றும் மாறாத இளமையோட நிரந்தரமாயிடும். உன்னுடைய அழகு என்னைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லி வனதேவதை ஒரு தங்க நிறத்துல ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்தாங்க. அத பார்த்தா அது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவனி, நீ உதவி செஞ்சதா, ஆனா உன்னோட கண்கள்ல சுயநலம் இருந்தது. இருக்கிறத முழுசா கொடுக்காம ஒளிச்சு வச்ச. அதனால நான் உனக்கு வெள்ளி மேக்கப் பாக்ஸ கொடுக்கறேன். இது உனக்கு அழக கொடுக்கும். ஆனா நீ எப்பெல்லாம் சுயநலமா இருக்கியோ அப்பெல்லாம் அந்த அழகு குறைஞ்சுக்கிட்டு போகும். அத கேட்ட உடனேயே அவனி வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு அந்த சில்வர் பாக்ஸ வாங்கிக்கிட்டா. அஞ்சலி, நீ ஏதோ செய்யணுமேனு செஞ்ச. நீ அடுத்தவங்க பசிய விட உனக்கு மேக்கப் போடுறதுதான் முக்கியம்னு நினைச்ச. அதனால உனக்கு வெண்கல மேக்கப் டப்பாவை தரேன். இது மூலமா உனக்கு சாதாரண அழகுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வனதேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அந்த 3 பெட்டிகளும் இப்ப அவங்க கையில இருந்தது. வீட்ல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அனாமிகாவை பார்த்த ரமேஷ், அனாமிகா, உனக்கு கிடைச்ச இந்த மரியாதை உன் மனசுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த தங்க பெட்டி உன் நல்ல குணத்துக்கு பரிசு. என்னவோ ரமேஷ், நான் அந்த பாட்டியோட பசி போகணும்னு தான் நினைச்சேன். உதவி செய்யறதுல இருக்க சந்தோஷத்தை விட இந்த பெட்டிலாம் சின்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா தன்னோட தங்க பெட்டிய மெல்லமா திறந்தா. அதுல இருந்து ஒரு அற்புதமான திவ்ய வாசனை வெளிப்பட்டுச்சு. அந்த டப்பால இருந்த பவுடரை கொஞ்சமா எடுத்து போட்டதும் அனாமிகாவோட முகத்துல ஒரு தேவதையோட அம்சம் தெரிஞ்சுது. அந்த பொலிவை பார்த்து அவனி, அஞ்சலி ஆச்சரியப்பட்டாங்க. அவனி தன்னோட வெள்ளி பொட்டிய பார்த்து, என்னோட பெட்டி கூட மினுக்குது. ஆனா அனாமிகா அக்கா கிட்ட இருக்கிற ஒரு பொலிவு, ஒரு அமைதி என்கிட்ட இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா சுரேஷ்? ஆமா அவனி, உதவி செய்யறதுல நீ கணக்கு பார்த்திருக்க. இனிமேலாவது உன் அழக பார்த்து நீயே கர்வப்படாம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாம இருந்தா நல்லது. அஞ்சலி தன்னோட பிரான்ஸ் பெட்டிய பார்த்து, என் பொட்டி என்ன இப்படி இருக்கு அருண்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் எல்லார விட அழகா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் எல்லார விட ரொம்ப மங்கி போய் தெரியறேனே. அஞ்சலி, மனசு அழகா இருந்தா முகம் தானா அழகாயிடும். நீ அந்த பாட்டிக்கு பாதி பாதி சாப்பாடு போட்ட. அதனாலதான் உனக்கு இந்த பொட்டி கிடைச்சது. இனிமேலாவது சோம்பேறித்தனத்தை கைவிடு. அன்னைக்கு ராத்திரி 3 மருமகள்களும் ஒன்னா உட்கார்ந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த இந்த பழைய போட்டி, பொறாம எதுவுமே இல்ல. 2 பேரும், நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாக்ஸ் இங்க வந்திருக்கிறது நம்ம ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க அழகா இருக்குமான்னு காட்டுறதுக்கு இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை அழகா மாத்தணுங்கிறதுக்காக. நம்ம அழகு நம்ம செய்யற வேலையில இருக்கு. அக்கா, நீ சொன்னது உண்மை. அந்த தங்க பெட்டி மாதிரியே உன்னோட மனசும் தங்கமா இருந்திருக்கு. நான் கூட என் வெள்ளி பெட்டிய நல்ல விதமா உபயோகிக்கிறேன். அட ஆமாக்கா, இனிமே நான் கூட சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். முதல்ல வந்து எல்லாருக்கும் உதவி செய்யறேன். அப்பதான் என்னோட இந்த பொட்டி கூட தங்க மாதிரி மினுமினுன்னு மினுக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ராமாபுரத்துல அவங்கள பத்தி அந்த ஊரே பேச ஆரம்பிச்சுது. 3 மருமகள்களும் கண்ணாடி முன்னாடி இல்லாம ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா மிஸ்டர் பிரசாத், நம்ம மருமகளுங்க எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாய மேக்கப் பாக்ஸ் அவங்களோட முகத்தை மட்டும் கிடையாது, அவங்க மனசையும் மாத்திருச்சு. ஆமா சாரதா, உண்மையான மேக்கப்புங்கிறது நம்ம கேரக்டர் தான். அந்த தேவதை கொடுத்த வரம் நம்ம வீட்டையே பிரகாசமாக்கிருச்சு. 3 பேரும் சேர்ந்திருந்தா அந்த வீடு நந்தவனம்தான். ஒரு நாள் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது. ஊர்ல மழை இல்லாம வறுமை வந்தது. மக்கள் பசியில வாடிட்டு இருந்தாங்க. அவனி, அஞ்சலி, நம்ம கிட்ட இருக்க தானியங்கள் எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு பயன்படுத்தலாமா? நம்ம 3 பேரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணலாம். கண்டிப்பா அக்கா, என்கிட்ட இருக்க நகையை கூட வித்து மக்களுக்கு உதவி பண்ணலாம். என்னோட தங்கம் பெட்டிக்குள்ள இருக்கிறத விட 10 பேருக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. சமையல் வேலையெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்க்கா. இந்த தடவை யாருக்கும் குறை வராம திருப்தியா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். இப்படி 3 மருமகள்களும் சேர்ந்து ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவங்க சேவையை பார்த்து ஊர் மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த 3 மருமகள்களையும் ராமலட்சுமிகள்னு சொன்னாங்க. அந்த சாமானிய பெட்டிகள் இப்போ சாதாரண பெட்டிகளா மாறி போச்சு. ஏன்னா அந்த மேக்கப் பாக்ஸ் கொடுக்க இருந்த மாயாஜாலத்தை விட மிக சிறந்த அன்பு அவங்களோட மனசுல இருக்கு. இப்போ 3 மருமகள்களும் பசங்களும் மாமனார் மாமியாரோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
ராமாபுரத்துல அந்த வீடு ஒரு நந்தவனம் மாதிரி எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.